தமிழகத்தில் பொற்கால ஆட்சி தந்த முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் குறித்தும் நாடார் சமுதாயம் குறித்தும் சமூக வலைத்தளங்களில் இழிவாக பதிவு செய்த முக்தார் அகமதுவை கைது செய்ய கோரி நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன குரல் எழுப்பினார்கள். பத்திரிகை சமுதாயத்திற்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சமுதாயத்தை இழிவாக பேசிய முக்தாரை கண்டிக்கின்றோம். தமிழக முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் பெயரை களங்கப்படுத்திய நாயை கண்டிக்கின்றோம். தலைவர் கே காமராஜர் அவர்களை இழிவாக பேசிய முக்தார் நாயை கண்டிக்கின்றோம். தேசிய தலைவர் காமராஜர் அவர்களை முக்தாரை கண்டிக்கின்றோம். நாடார் சமுதாயத்தை உண்மைக்கு புறம்பாக பேசிய அந்நிய கைகூலி முட்டாளை கண்டிக்கின்றோம். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பேரூராட்சி முன்பு அகில இந்திய நாடார் இளைஞர் பேரவை மாநில பொதுச் செயலாளர் சிவ செல்வராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன உண்ணாவிரதத்தை சாயல்குடி பேரூராட்சி சேர்மன் மாரியப்பன் மற்றும் துணை சேர்மன் மணிமேகலை பாக்கியராஜ் ஆகியோர் துவங்கி வைத்தனர். கர்ம வீரர் காமராஜர் மற்றும் நாடார் சமுதாயம் குறித்து இழிவாகவும் உண்மைக்கு புறம்பாகவும் பேசிய யூடியூபர் முக்தார் அகமது என்பவரை கைது செய்ய வலியுறுத்தி கண்டன கோஷங்களுடன் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியது. கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் புகழுக்கும் நாடார் சமுதாயத்தின் மாண்புக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து அவதூறு பரப்பி வரும் முக்தார் அகமதுவை தமிழக அரசு உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் அவர் நடத்தி வரும் இந்தியா 24x7 யூடியூப் சேனலை நிரந்தரமாக முடக்க வேண்டும் எனவும் கோரிக்கை முழக்கம் எழுப்பப்பட்டது. பொய்யான மற்றும் பிரிவினைவாத செய்திகளை பரப்புவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. இந்த கண்டன போராட்டத்தில் சாயல்குடி, கடலாடி, கன்னிராஜபுரம், நரிப்பையூர், மாரியூர் உள்ளிட்ட வட்டாரங்களைச் சேர்ந்த அகில இந்திய நாடார் இளைஞர் பேரவை நிர்வாகிகள், கடலாடி வட்டார நாடார் சங்கத்தினர் மற்றும் நாடார் சமுதாயத்தின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பு அழைப்பாளராக அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் சேதுபாலசிங்கம் கலந்து கொண்டார். மேலும் அகில இந்திய நாடார் இளைஞர் பேரவை மாவட்ட துணைத் தலைவர் பாஸ்கரன், நிர்வாகிகள் பூப்பாண்டியபுரம் பெரியசாமி, நரிப்பையூர் ராஜேஷ், மாவட்ட செயலாளர் ஜெயராஜ், நரிப்பையூர் வட்டார நாடார் சங்க முன்னாள் தலைவர் செண்பக பாண்டியன், சாயல்குடி பேரூராட்சி முன்னாள் சேர்மன் பால்காலை, வணிகர் நல பேரமைப்பு சங்க செயலாளர் துரைசாமிபுரம் சுரேஷ், சாயல்குடி பேரூராட்சி காய்கனி வர்த்தக சங்க தலைவர் மார்க்கெட் முனியராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கண்டன அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் காமராஜர் மீதும் நாடார் சமுதாயத்தின் மீதும் தொடர்ந்து அவதூறு பரப்புவோர் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க தவறினால் இந்த போராட்டம் மாநில அளவில் விரிவுபடுத்தப்படும் என்றும் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து நாடார் இயக்கங்களை ஒன்றிணைத்து சென்னை தலைமைச் செயலகம் முன்பாக முற்றுகையிடப்படும் எனவும் போராட்ட குழுவினர் எச்சரிக்கை விடுத்தனர். தரக்குறைவா பேசிய முக்தார் மத்தியில அவன் காமராஜர் தேசிய தலைவர், அந்த தேசிய தலைவர் முட்டாத்தனம் பேசியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் நாடார் சமுதாயத்தை ரொம்ப தரக்குறைவா பேசியிருக்கான். இதற்கு என்ன ஒவ்வொரு உறவின் முறையும் நாடார் மகாச சங்கமும் அனைத்து உறவின் முறை நிர்வாகிகளும் ஒவ்வொரு ஊரிலேயே கண்டன ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுவரை இந்த முக்தாவுக்கு தமிழக அரசு ஏன் அடைக்கலம் கொடுத்து அரசு பண்ணவில்லை? அடைக்கலம் கொடுக்குது, அவன் அரசு பண்ண வேண்டும். அரசு பண்ணவில்லை என்றால் நாடார் சமுதாயம் என்ன நடக்கும் என்று தெரியாது. இதுவரை யாருக்கும் நாங்க எந்த இடையும் செய்யறதில்லை. எங்கள் வேலை உண்டு, நாங்க உண்டு பார்த்துக்கிட்டோம். இப்படிப்பட்ட நேரத்தில் அவன் காமராஜரத்தையும் நாடார் சமுதாயத்தையும் கள்ளங்கட்டு அடிச்சவங்க அப்படி இப்படி முட்டாத்தனமா பேசியிருக்கான். அவனுக்கு அடைக்கலம் கொடுக்க தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆகையால் தயவு கூர்ந்து நீங்கள் அனைத்து நாடார் சமுதாயமும் அலமேறி போராடுங்கள். ஏன் என்றால் நாங்கள் சட்டத்தை மதிக்கின்றோம், சட்டத்தை பாதுகாக்கின்றோம். ஒவ்வொரு உறவின் முறையிலும் நாங்கள் வேலை உண்டு, தொழில் உண்டு செய்யக்கூடிய மக்கள். ஆனால் இதுவரை யாருக்கும் எந்த புறமும் செய்யவில்லை. இந்த முக்தாவுக்கு தமிழக அரசு அடைக்கலம் கொடுக்குது. ஆகையால் தயவு கூர்ந்து அவனை இந்த உண்ணாவிரதம் முடிப்பதற்குள் சாயங்காலம் கைது செய்ய வேண்டும். அப்படி கைது செய்யவில்லை என்றால் நாங்கள்
தென் மாவட்டம் மூலம் ஒன்று சேர்ந்து சட்டசபைக்கு முன்னாடி உட்கார்றதுக்கு தயாராக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு முத்தாவை வன்மையாக கண்டிக்கின்றோம். அனைத்து நாடாளுமன்றம் முத்தா